வாழ்க்கையில முதல் வாட்டியா பாகிஸ்தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டினேன். ச்சே! இப்படி ஆயிடுச்சே! நீங்களும் வேண்டிக்கிட்டீங்களா? நான் ஸ்டார்ட்டிங்லலாம் நெனச்சேன். 213 அடிச்சோனே மேட்ச்சே முடிஞ்சு போச்சு. என்னடா இதுன்ற மாரி. ஆனா ஒரு 2, 3 விக்கெட்ட இவனுங்க ஃபாஸ்ட்டா ஜிங் சாக் சிக்கு சாக் சிக்கு சாக்குன்ற மாரி எத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்பா இந்தியா, பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ் பொக்குன்னு மறுபடியும் வாயிலேயே குத்தி நம்ம ஃபைனல்ஸ் போயிடுவோம்லாம் பயங்கர ஆர்வமா நானும் பஞ்சு மிட்டாயும் மல்ஹோத்ராஜி கிட்ட வேண்டிக்கிட்டா. பாருங்களேன் மொக்கையா தோத்து 3வது குவார்ட்டர் ஃபைனல்ஸும் மொக்கையா முடிஞ்சு, இந்நேரம் இப்படி ஆயிடுச்சே நாளைக்கு மேட்சாவது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமான்னு எதிர்பார்த்துங்கிற பாலாஜியோட நீங்க பென்ட்ரா இருக்குது 92.7 பிஎஃப்எம்ல டேக் இட் ஈஸி. அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு கிரிக்கெட் தானா அப்படின்றீங்க. அது தவிர நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. நேத்திக்கு வந்து பிக் எஃப்எம் பீரோலேருந்து எக்கச்சக்க கிஃப்ட் எடுத்து குத்தோம். எதுக்காக அப்படின்னா நிறைய பீரோ ஃபுல் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது உங்ககிட்ட கொடுக்கணுமேன்றதுனால போட்டிலாம் நடத்தினோம். இன்னைக்கும் அதே மாதிரி போட்டிலாம் இருக்குது. அப்புறம் நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பாதிக்கிற நிற்கிற பக்கர கிக்கிற குக்கரன்ற மாதிரி எல்லாம் திச்சி போடன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சமத்து போனா சுச்சி விஜிக்கி அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக கிடைக்குது. டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டொடன்டன் டுண்டமன்டன் டண்டமன்டன் டாக்கன் 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 டா. செம்மையா இருக்குல்ல இந்த பாட்டு. ஏய் பூசா கேட்டதே இல்லையே அப்படின்னு திடீர்னு இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற அங்கிளா இருந்தா இது வந்து மணிரத்னம் படம் அங்கிள் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஓ காதல் கண்மணி 92.7 பிக் ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது இந்த பாட்டு முதல் 2 வாட்டி கேட்டும்போதே செம்மையா இருக்குது. சும்மா ப்ரீஸியா சும்மா ஜாலியான்ற மாதிரி அசால்ட்டா பிடிச்சிருது. ஏன்னா என்ன நார்மலாக ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் கேட்டு ஒரு 30 வாட்டிக்கு நம்மளுக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் வந்து என்ன பாட்டுறாதுன்ற மாதிரி முதல்ல யோசிச்சது வந்து ஆஹா என்ன பாட்டுறாது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம உள்ள போய் ஒன்று பண்ணும்ல. அந்த என்னோடு நீ இருந்தால் ஐ படத்தில் எப்படி இருந்தோம்ல அந்த பாட்டு வரும்போது என்னது திருப்பி திருப்பி என்னோடு நீ இருந்தால் என்ன இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் டிங் 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 டிங்னு வாசிக்க ஆரம்பிச்ச போதே உள்ளுக்குள்ள ஒரு காதல் பொங்கி எப்படியாவது இவங்க 2 பேர் சேர்ந்துட மாட்டாங்களான்னு நம்மளுக்கு செம்ம ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் படத்தில் பார்த்ததுக்கப்புறம் எந்த வேஷத்தில் அடுத்து வரப்போறான்ற ஃபீலிங் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அப்படி இருக்கும்ல பாட்டெலாம். இந்த பாட்டு என்னன்னா அன்லைக் ஒரு நார்மல் ஏஆர் ரஹ்மான் பாட்டு மாதிரி இல்லாமல் கேட்டோன்னே ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருந்தது. லிரிக்ஸ் யார் தெரியுமா எழுதியிருக்கா? எப்போ வைரமுத்து அவங்கள தானே எழுதுவாங்க. இதில் வந்து பார்த்தா மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அது முஸ்தபா அவங்க ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு வேறையா. அதனால உட்காந்து ஜாலியாக ஜாமிங் பண்ணலாம், கிக் பண்ணலாம், செஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ யார் வேணாலும் சொல்கிறாங்க. நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து செம்மையாக அந்த பாட்டை எழுதி நீட்டி மொழிக்கு இப்படி பேச வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு பாட்டை பற்றி இப்படி சிலுத்து பேசுகிறோன்னா அது முக்கால்வாசி ஏஆர் ரஹ்மான் பாட்டை தான் இருக்குது. 25 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் பாருங்களேன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஜிங் சாக் சிக் சாக்குன்னு ஜாலியாக இருக்கிற மாதிரி பாட்டு எவ்வளோ குத்துனே இருக்கிறார். எப்படி இந்த பாட்டு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வராது. ஆனால் ரிலீஸ்க்குள்ள ஒரு 7302 வாட்டி போட்டுருவோம். நீ கேட்டு டேக் ஈஸி வித் மீ பாலாஜி டொடன்டன் டுண்டமன்டன் டண்டமன்டன் டக்கு டக்கு டா. எஸ்எம்எஸ் அனுப்புங்க நேயர்களே, ஃபோன் பண்ணுங்க நேயர்களே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வாயிலே போய் பொக்குன்னு குத்துக்குன்னு நானே உங்ககிட்ட 73 வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து நேத்திலேருந்து அதான் நம்மளும் பண்ணுகிறோம். என்னடா அப்படின்றீங்களா? எஸ்எம்எஸ்லாம் அனுப்ப சொல்ல மாட்டேன். கேட்க பார்க்கலாம் வச்சு சாக்கு அப்படின்னா வந்து வாய் உழைச்சி அர்த்தம். 92.7 பிக் ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது ஓஎல்எக்ஸ் கம்பெனிலேருந்து பிக் எஃப்எம் பீரோக்கு வந்து எக்கச்சக்க கிஃப்ட் வந்துருக்கு அங்கிள். எக்கச்சக்கமாக நிறைய கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கப் முடிவு வரைக்கும் மக்களுக்கு வாரி வாரி வழங்குன்னு சொல்லிட்டு ஓஎல்எக்ஸ்லேருந்து என்ன கொடுக்க முடியும்? யார் வீட்டிலேருந்து பழைய சோஃபா எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, பழையதெல்லாம் கிடையாது. புதுசு கிஃப்ட் வவுச்சர் அதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா வந்து இல்லை வேணும் உங்களுக்கு அப்படின்னா கூட ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சொல்லுங்கள் அங்கேருந்து சொல்லுங்கள். ஓகேவா? என்ன பண்ணுன்னா சப்பையாக ஒரு கேள்வி கேட்பேன் கிரிக்கெட் சம்மந்தமாக. அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தெரிலனா கூட சைட்லேயே வந்து இந்த உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பதிலை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா மட்டும் போகிறோம். உங்கள் மெசேஜுக்கும் காசு குறையாது. ஏன்னா வாட்ஸ்அப் அப்படியே நீங்கள் கிஃப்ட் ஓஎல்எக்ஸ் வாங்கின மாதிரி ஆகிடும். ஓகேவா? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா இந்த கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. பாகிஸ்தான் தோத்ததில்லை இன்னைக்கு. அந்த டீம் தோத்ததுக்கு மெயினான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர்லாம் காலிலேருந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஒரு போலர் 7 அடிக்கு இருக்கிற போலர் வந்து இன்ஜுரியில் அப்படின்னு இழுத்துக்கு ஊருக்கு போயிட்டார். யார் அந்த போலர்? பாகிஸ்தான்லேருந்து குவார்டர் ஃபைனல்ஸ் விளையாடாம இன்ஜுரினால வெளில போனவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து நான் உங்கள் மனசை நோக்கடிக்க விரும்பல. அதனால ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இம்ரான் கான் அப்படின்னு அமிச்சா கூட ஓகே தான். ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு 9025927997 எர்வாமேட்டிக் நம்பர் மாதிரி இருக்கிற இந்த நம்பர் தான் பிக் ஃபோன் நம்பர் 9025927927. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கபால்னு அதை பச்சு அங்கிள் ஓஎல்எக்ஸ் கூப்பன் ஜெயிச்சிட்டிங்கன்னு. ஓகே அங்கிள் அனுப்பிச்சிடுறீங்களா? எந்த பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலரால் குவார்டர் ஃபைனல்ஸ் விளையாட முடியாமல் சாரோட்டோ பூச்சி திருப்பி ஊருக்கே போனார்? ப்ளீஸ் ஆன்சர் திஸ் அண்ட் ஆல். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி டொடன்டன் டுண்டமன்டன் டண்டமன்டன் டாக். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை கேட்டேன். நிறைய பேர் ஆன்சர் அனுப்புறது பதிலாக நான் அசிங்கமாக திட்டி அனுப்புகிறாங்க. 92.7 பிக் ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஓஎல்எக்ஸ் கம்பெனிலேருந்து பிக் எஃப்எம்க்கு எக்கச்சக்க கிஃப்ட் கூப்பன்லாம் கொடுத்து மக்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஒத்த 2 பேருக்கு எப்பவும் கொடுப்பலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா வாரி வழங்கி எடுத்துன்னு போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கேள்வி என்னன்னா பாகிஸ்தான் டீம் நீ தோத்து அப்படியே ஆஸ்திரேலியாலேருந்து கிளம்பி அப்படியே ஊர் கிளம்பி போனாங்களே அந்த டீமில் அதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஒருத்தர் கிளம்பிட்டார். ஏன்னா அவருக்கு இன்ஜுரினால உடம்பு அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர் யார்? அந்த ஃபாஸ்ட் பவுலர் இன்னைக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் விளையாட முடியாது, ஒரு மிக பெரும் இழப்பு பாகிஸ்தானுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. அந்த ஆப்ஷன் கொடுக்காதனால தான் என்னன்னு தெரியல. ஒரு அங்கிள் சொல்லியிருந்தார், என்ன உனக்கு தெரிஞ்சுன்னா எல்லாருக்கும் தெரியணுமா, ஆப்ஷன் கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். என்ன தெரியுமா ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ வந்து ஷோயிப் மாலிக், ஆப்ஷன் பி முகமது இர்ஃபான், ஆப்ஷன் சி
அத்தாவூர் ரஹ்மான். யாரு அப்படின்றீங்களா? அத்தாவூர் ரஹ்மான். இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பாதியில கிளம்பி வந்துட்டாங்க. யார் அவங்க அப்படின்றத ஃபோன் எடுத்து 9025927997 ஃபேன்சி நம்பர் நாங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? 9025 அது நார்மல் தான். ஆனா 927997 யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கு கச்சிருக்கு பார்த்தீங்களா? எங்க ஃப்ரீக்வென்சிலேயே நாங்க ஒரு நம்பர் வாங்கி அதை உங்ககிட்ட இப்போ சொல்லி அதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா 5 காசு குறையாது பேலன்ஸ்லேருந்து. ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நான் வாயை திறக்கும் போது உங்க பேர் சொல்லுவேன். ஓகே ஆண்டி ஆர் யூ ஓகே? உங்களுக்கு தெரியலனா கூட பக்கத்தில் அந்த பையன் கேளுங்க. டெய்லி உட்காந்து கிரிக்கெட் தானே பார்த்துக்கலாம் சொல்லுவான். ஓகேவா? இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நேற்று தேட்டருக்கு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். தமிழ் படம் தான். நானும் பஞ்சு மிட்டாய். நான் தான் சொல்லியிருந்தேன்ல இந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி நாங்கள் படத்துக்கு போகிறோன்ட்டு. அந்த மாதிரி நேற்று போன படத்துக்கு நான் பஞ்சு மிட்டாய் உட்பட கிட்டத்தட்ட 6 பேர் தேட்டரில் இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. ஹோம் தேட்டர்னு வாங்கலாம் அது மாதிரி இருந்துச்சு. 92.7 பிக ஃபுல்லாக பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது படத்தை பேர் சொல்கிறீங்களா? ஏன் அவங்க வந்து என் வாயிலே புக்குன்னு குத்துறதுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படம் எப்படி இருந்தது? 6 பேர் எதனால இருந்தாங்க? ஐயோ ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஜுரியில் இழுத்துக்கிட்டதுனால என்ன பண்ணிட்டாருன்னா நாடுக்கு திரும்பி போயிட்டார். யார் அந்த பிளேயர் குவார்டர் ஃபைனல்ஸில் விளையாடுறவர் அப்படின்னு கேட்டு ஒரு 3 ஆப்ஷன் வேற கொடுத்துட்டேன். ஏன்னா ரேடியோவில் ஏதாவது போட்டி நடத்தா ஆப்ஷன் கொடுக்கணும், க்ளூ கொடுக்கணும். ஆப்ஷன் கொடுக்காம ஏதாவது போட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5க்கு அப்புறம் என்ன வரும் நேர்களே? 6, 7, 8ன்னு 3 கொடுப்பாங்க அதுக்கே. அதனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஒரு அங்கிள் ஃபீல் பண்ணாரு. அதனால சொல்லிட்டேன். என்ன ஆப்ஷன்னா, ஆப்ஷன் ஏ ஷோயிப் மாலிக், ஆப்ஷன் பி முகமது இர்ஃபான், ஆப்ஷன் சி அத்தாவூர் ரஹ்மான் சொல்லியிருந்தேன். அத்தாவூர் ரஹ்மான் நான் 3வது படிக்கும்போது பாகிஸ்தானுக்கு விளையாடினார். அதுக்கப்புறம் வரவே இல்லை டீம் உள்ள. ஷோயிப் மாலிக் ஃபாஸ்ட் பவுலரே கிடையாது, இந்த வேர்ல்டு கப்லேயே கிடையாது. அதனால ஆன்சர் 7 அடிக்கு ஆண்ட்ரே தி ஜெயிண்ட் அத்தப்பையன் மாதிரி இருக்கிற முகமது இர்ஃபான் இஸ் த அப்சல்யூட்லி. யாரா வின்னு? நான் வின்னா அப்படின்றீங்களா? ஆண்டி நீங்கள் கண்டிப்பாக வின்னு. மெசேஜ் அமைச்சிருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக வின்னு. இப்போ தான் பஞ்சு மிட்டாய் வந்து கும்பலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறான். நிறைய பேருக்கு நீ கிஃப்ட் கூப்பன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்பெனி முடிவு பண்ணிருக்கனால எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் ஃபோன் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்படி வரல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். நாளைக்கு போயிட்டு அவன் வாயை வச்சிடறேன். நீ கேட்டு நிற்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த கிஃப்ட் கூப்பன் கிவிங் ஆஃப் த OLX. இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு மன சந்தோஷம் வருது இல்லை? சும்மா ப்ரீஸியா சும்மா கோசியான்ற மாதிரி என்னென்ன அப்படின்னு இந்த கமகம் விராட்டெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இன்னும் 2 மாதம் கழிச்சு சொல்லி டிவிலே போட்டுருவாங்க படத்துன்றீங்களா? அண்ணன் பாட்டு இல்லை எப்போ வேணாலும் கேட்கலாம்ல. 92.7 பிகப் உங்களை பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் தாத்தா ஒருத்தரை பார்த்தேன் அங்கிள். யாரா சொந்தக்காரரான நோ யாருன்னே தெரியாது அந்த தாத்தா. ஆனால் இந்த தாத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதை போகிற போக்கில் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். என்னடா செம்மையாக இருக்காரு இவருன்னு. என்ன தெரியுமா? தாத்தா வந்து 20 இயர்ஸ் முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டார். 2 பையனையும் வழக்கம் போல் செம்மையாக படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி அப்படியே ஃபாரின்லாம் அனுப்பிச்சு அவங்களாம் வந்து வீடு வாங்கி செட்டில் ஆகி பேரன் குழந்தைலாம் வந்து சூப்பர் செட்டில்டு தாத்தா. ஸோ இவரோட ஹாபியே 20 இயர்ஸாக என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வாக்கிங் வந்து சனி ஞாயிறில் போவார். என்னடா இதெல்லாம் என்ன விஷயம்ன்றீங்களா? இல்லை கேளுங்க. இந்த 500 மீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு வரும். 2000-3000 பசங்க விளையாடுற அந்த கிரவுண்டில் 20 இயர்ஸாக நடக்கிற எல்லா மேட்சுக்கும் இந்த தாத்தா தான் வந்து ஸ்கோர் என்றார். நிஜமாலே தான். என்னன்னா இந்த தாத்தாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிரவுண்டில் போய் உட்காந்து பசங்க விளையாடுற கிரிக்கெட்டை பார்த்து அதில் இருக்கிற மேட்சோட ஸ்கோர்லாம் வந்து ப்ராப்பராக என்றது தான் இவரோட வேலையே, இவரோட ஹாபியே, இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தாத்தா வரலன்னா 4 டீம்லேருந்து பசங்களாம் போய் தாத்தா என்னாச்சு உடம்பு சரியில்லையான்ட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி அந்த கிரவுண்டில் இருக்கிற எல்லா பசங்களும் சின்ன குழந்தையா இருக்கிறது இன்னைக்கு கடா மாடு மாதிரி அங்கே போய் விளையாட்டு இருக்கிற வரைக்கும் இவருக்கு தெரியுது. டே தினேஷ் அவன் 2 ரன் ஏற்றி சொல்கிறான்டா அப்படின்னு ஒரு பையனை பார்த்து கத்துறாரு. கையில் ஒரு நோட்டு ஒரு பேனா எதுவுமே கிடையாது. ஆனால் கிரவுண்டில் இருக்கிற எல்லா ஸ்கோரையும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கவுண்ட் பண்ணுறத பார்க்கும்போது என்ன ஒரு கேரக்டர்ல இந்த தாத்தா. அதுவும் ஒரு நாள் 2 நாள் பண்ணல, 20 இயர்ஸாக இஸ் டூயிங் திஸ் அடபட்டன். எனக்கு இந்த மாதிரிலாம் தாத்தாவை பார்த்தா செம்மையாக பிடிக்கும். இன்னும் பாருங்களேன் நம்மளுக்குலாம் எவ்வளோ டெடிகேஷன் இருக்குது. என்ன நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், எத்தனை நாள் இருப்போம். அதே மாதிரி ஜிம்முக்கு சேருவோம், எத்தனை நாள் போவோம். ஆனால் நீங்கள் எல்லா ஏரியாலையும் பார்க்கலாம். காலங்காத்தால 5:05 வாக்கிங் வர தாத்தா ஒரு 5-10 வருஷமாக அதே ரோட்டில் தான் வாக்கிங் போயிருப்பார். டெய்லி சாயங்காலம் இந்த பக்கம் கோயிலுக்கு ஒரு தாத்தா போகிறார் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிற தாத்தாவை நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு ரொட்டீன் செட் ஆகிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இண்டு பேப்பர் படிக்கிற தாத்தா எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு டெடிகேஷன், எவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி, அவங்க கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்தில் எவ்வளோ நேரம் இருக்குது. இந்த தாத்தாவை பாருங்கள் 20 இயர்ஸ் ஒரு பண்ணிருக்காரு. அவர் கூட தான் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காரு. பையன் வாங்கி கொடுத்தான அமெரிக்காலேருந்து. அவருக்கும் வீட்டில் அதே டிவி இருக்குது. அவருக்கும் ஜோடி நம்பர் 1லாம் வரும், ராதா மேம் பார்க்கலாம். ஆனால் தாத்தா 20 இயர்ஸாக ஒரு விஷயத்தை ரொம்ப ரசித்து லவ் பண்ணி ரொம்ப விருப்பப்பட்டு இன்றைக்கி விளையாடுற அந்த 4வது குழந்தை வரைக்கும் அந்த தாத்தாக்கு பேர் தெரியுது, ஜாலியாக பண்ணுறாரு. செம்ம இன்ஸ்பிரேஷனில் இவர். இந்த தாத்தா எங்கடா இருக்காருன்றீங்களா? டி நகரில் இருக்கார். சோமசுந்தர கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அவர் பார்க்கலாம். அவர் பேர்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் கேட்கல. ஆனால் செம்மையாக அவர்கிட்ட பேசும்போது சுச்சுக்கோ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்து குல்ஃபிலாம் சாப்பிட்டேன். ஓகே நீங்கள் கேட்டுக்கிறது தாத்தாவை பார்த்த பாலாஜியோட டிகிடிசி நம்மளுக்குலாம் என்னாச்சு, நம்ம ஏன் இப்படி மாறிட்டோம்லாம் எதுவுமே புரியல பாருங்களேன். செம்மையாக ஆச்சரியமாக இருக்குது. என்னடா சொல்கிறேன்றீங்களா? இந்த பட்டன் நம்ம கிட்ட சொல்கிற பாருங்க. மியூசிக் வந்தா இதே தான் ஆரம்பிச்சதுலேருந்து வந்துது. 92.7 பிஎஃப்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது அங்கிள்
ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது அப்படின்னா எவ்வளோ பெரிய கனவு, லைஃப் டைம் ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டணும்னும்ல. முன்னாடி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வீடு கட்டுறது அப்படின்றதே நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு செங்கலா எடுத்து வைக்கிற அந்த அடிக்கல் நாட்டினதுலேருந்து கடைசியில் கிரகப்பிரவேசத்துக்கு மாடை கூட்டின்னு வர வரைக்கும் பார்த்து பார்த்து செய்கிற விஷயமா இருந்து இப்போ லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக வந்து இமீடியட்டாக அதாவது யாராவது கட்டின பில்டர்ஸ் கிட்ட போய் வாங்குறதுன்ற மாதிரிலாம் மாறி நம்ம இப்படிலாம் ஆகிட்டோம். அதுவே கொஞ்சம் பயங்கரமான மாற்றம் தான். ஏன்னா எல்லா பொறுப்பையும் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம காசு கட்டுறது ஒண்டி தான் நம்மளோட தலையாய கடமையாக பண்ணியிருந்தோம்ல. இதெல்லாமே வந்து ரொம்ப கிராஜுவலாக நடந்ததுனால வந்து நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸு அதெல்லாம் தெரியல. ஆனால் நேத்திக்கு ஒன்று பார்த்தேன் அங்கிள். என்ன அப்படின்னா வந்து இந்த ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அப்படின்ற மாதிரி இந்த துணி வாங்குறது, செருப்பு, ஷூ வாங்குறது, கண்ணாடி வாங்குற வெப்சைட்லாம் இருக்குல்ல, ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்னாப்டீல் மாதிரி ஒரு வெப்சைட்டில் வீடு வித்துட்டு இருக்கிறாங்க அங்கிள். அதுவும் சாதாரண மொக்க கம்பெனிலாம் இல்லை, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம். அங்கே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி காசை கட்டி வீடு வாங்கிக்கலாம். நிஜமாலே தான், போய் சொல்லல. அதாவது எப்படி நம்ம ஒரு ஷூவை வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோமோ, ஒரு கண்ணாடியை வாங்கி எனக்கு பிடிக்கல எடுத்துன்னு போங்க அப்படின்னு திருப்பி கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஆன்லைனில் வீடு வாங்கலாம். பெரிய பெரிய கம்பெனியே இப்போ வீடு விற்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சான். பாருங்களேன், இந்த ஆஃபர் வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் வந்தது இவ்வளோ அமோகமாக போயிட்டுருக்கு. அதுவும் சென்னையில் கூட இருக்கான். சென்னையில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு அட்வான்ஸ் கட்டி நீங்கள் அதை பிளாக் பண்ணிடலாமா. எனக்கு இதை நம்பவே முடியல ஆண்டி. தீபாவளி ட்ரெஸ் நம்ம வாங்குறதா இருந்தாலே 3 வாட்டி டி நகர் போவோம், 2 வாட்டி போயிட்டு மாற்றுவோம். அந்த கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டு இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா அப்போல்லாம் சொல்லி எப்படியாவது மாற்றி அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கவர் வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அக்கறையாக இருப்போம், அவ்வளோ பயங்கர எஃபர்ட் எடுப்போம். ஆனால் நம்ம வாழ போகிற ஒரு வீடு, லைஃப் டைமுக்கு ஒரு வீடு, அந்த வீடை நான் உட்காந்தத்துலேருந்தே வாங்க முடியும். யாரோ ஒருத்தன் எனக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டான், நான் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா போகும், பெருசாக என்னோட எஃபர்ட் எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப சொகுசாயிட்டோம்ல. நம்மளோட சொகுசு இந்த சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஊட்டி விடுறோம். காய்கறியே கட் பண்ணி தான் விற்கிறானே. கவர் ஒண்டி பிரித்து கடாயில் போட்டால் பொரியல் வந்துருதுல்ல. அதனால நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. கட் பண்ணி வச்ச காய்கறி, உட்காந்தத்துலேருந்தே வீடு. we are going in some different direction and all is what is the சம்பிச்சு போயிங் ஃபீலிங். 92.7 பிக் எஃப்எம்ல வெளவெளுத்து போய் ஆச்சரியப்பட்ட பாலாஜியோட நீ கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி. இது ஒன்று எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா வரும்போது 2 வீடு வாங்குவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது இப்போ நான் பேசி முடிச்சோன்னா ஒரு பாட்டெலாம் வரும்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தெரியுமாவும், பிக் எஃப்எம்ல யாருமே இதுக்குலாம் கேட்காத ஒரு கதையை கேட்க போகிறீங்க. பயங்கரமாக இருக்கும். உங்கள் ஹார்ட்டை பிழிஞ்சு ஒரு மாதிரி ஆக்கி, ஐயோ இன்னைக்கு நைட் என்னடா எனக்கு இவ்வளோ கனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலா படம் பார்க்குற அளவுக்கு ஒரு கதை வரப்போகுது. எதுக்காக இது வரப்போகுது, யாருக்காக எதுவும் என்கிட்ட கேட்டுறது எனக்கு எதுவுமே தெரியாது. நீ யாரா அப்படின்றீங்களா? நான் தான் பாலாஜி. இது பிக் எஃப்எம் டிகிடிசின்ற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி. இந்த பட்டன் நம்ம அமைக்கிறேன். ஏன்னா 9 மணி ஆனால் அனுராதா ஸ்ரீராம் தானே வருவாங்க. நான் சீக்கிரமாக தூக்கிட்டு வேணேன்றாதீங்க நீங்கள். இன்றைக்கி அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கதை வரும். அந்த கதை தான் வந்து OLX கதை. இதுக்காக உள்ள நான் சொன்னேன்றீங்களா? ஆமாம், சொல்லி தான் ஆகணும். காட் ப்ராமிஸ் நாங்கள் பண்ணிடுவோம் இந்தியா ஃபுல்லாக. அதை நாங்கள் மீறவே மாட்டோம். இதுதான் எங்களோட ஆர்ஜே வேலைன்றதை அப்பப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். கிரிக்கெட் கதை, அதாவது நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சின்ன வயசில் இல்லைனா இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமையில் கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த பையன் ஸ்டெம்ப் ஒத்து வாயிலே ஆச்சிடுவான்லாம் சொல்லிட்டு டாஸ் போட்டு எல்லா வாட்டி தோற்று ஃபீல்டிங் செலக்ட் பண்ணும்போது டீமில் இருக்கிறவங்களாம் நம்மளை காரி மொழிகிற மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஞாபகம்லாம் நிறையா வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, நான் பேசுறது கேட்கறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கதையும் கேட்டிருக்கேன். நீ நிறைய பேர் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் தேதி ஆனால் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அபிமான பின்னணி பாடகி நம்மளுக்கு பிடித்த ரஹ்மானுங்கள் நிகழ்ச்சியில் மனசை தொட்ட மெலடிஸோடு வருவாங்க. அந்த ஷோவில் எவ்வளோ பாட்டு வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அதுக்கு மேலே அவங்க பாடி உங்களை மகிழ்விப்பாங்க அப்படின்றதுக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் உங்களை முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு நடக்கிற மேட்ச் அது ஒன் சைடாக இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் கெயிலாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குவாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட உருப்புற மாதிரி இல்லை, எல்லாம் திராவ மேட்ச். இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் நல்லா இருந்தது இல்லை, வேறு எதுவும் நல்லா இருந்தது. பஞ்சு மிட்டாய் மண்டே ஆட்டா மொத்தம் 3 மேட்ச் தான் அங்கிள் நல்லா இருந்தது. இந்தியாவில் மேட்ச் ஜெயிச்சுதே. அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? எதுவும் ஞாபகம் இருக்காது. எல்லாம் அசால்ட்டாக ஜெயிச்சு 7 மேட்ச்சில் 7 டீம் ஆல் அவுட் பண்ணினேன். வெறும் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எழுதிக்கலாம். சரி நான் கிளம்புறேன், ஓகேவா? யூ டேக் குட் கேர் ஆஃப் யூர் செல்ஃப். குட் நைட்.